வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு மறுபடியும் குட்டி தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நேற்று நல்ல மழை இரவு. என்ன நிலவரம்னு பார்க்குறதுக்கு என்ன சொன்னால், அந்த லிமாஸ், அதாவது வந்து அந்த நத்தை இனம், அது கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். இனி தூட்டம் மட்டும் வெளிக்கிட்டால் இனி ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கணும். அலுப்பை பார்க்காம, பஞ்சியை பார்க்காம வந்து பார்த்தா தான் அதில் உள்ள நல்லது கிட்டது தெரிய வரும். அதனால் இன்றைக்கு வந்துட்டு இன்றைக்கு என்னென்னு சொன்னால், கொஞ்சம் மஞ்சள் கொண்டுருக்கிறேன். மஞ்சள் அப்போ அதே நட்டுட்டு போவோம்னு சொல்லி நட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. அதோட வந்து வாங்கோ எங்கள்கிட்ட குட்டி தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்டதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்குது. இது வந்து புதினா, இது பக்கத்தில் வந்து பட்டர் நட், அது வந்து அந்த முட்டி பூசணி, அதுவும் நல்லா வருது. இனி பரவாயில்லை வந்துட்டுருக்கு. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால், இது வந்து அந்த இங்கே சைனீஸ் கடை வழியாக இருக்கும், ஃப்ரெஞ்சு கடையில் இருக்கும் பாருங்க, வந்து கீரை விதை போட்டிருந்தான் தானே, அதுவும் இப்போ வந்து பெருசாக வந்துட்டுருக்குது. பக்கத்துக்கு புல்லெல்லாம் வந்து நேரம் கிடைக்கும் போது எடுத்து விடணும். இது வந்து அப்புறம் அன்றைக்கு நான் வந்து சுரக்கை 2 சுரக்கை அதெல்லாம் கொண்டு நட்டது தானே. சுரக்கை 2 அதுவும் வந்துட்டுருக்குது, ஒன்றும் பழுது படையில். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், இது வந்து பாவல் கண்டு 4 கண்டு, அதுவும் இந்த சைடில் ஓரமாக நட்டு நான், அதுவும் அப்படியே நிற்கிது, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த மிளகாக்கண்டும் வந்து சரியாயிட்டார். அதனால பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த கத்திரிக்கண்டு 2 கத்திரிக்கண்டு நட்டது தானே, அது நல்லா வந்துட்டுருக்குது. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால், இது வந்து கேரட்டு விதை போட்டது தானே, நல்லா வருது. பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஏமாத்திருச்சுன்னு சொன்னால், அந்த அது உள்ளுக்க சாப்பிட்ருச்சு போல இருக்குது பாருங்கள். ஒன்றுமே விரையில்லை, 1-2 வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த ஒரு வருஷம் முன்னுக்கு வச்ச ஒரு வருஷம் அதில் வந்து இடைக்கிட வந்திருக்கு. மற்றது இங்கே இதில் வந்து 3 வருஷம் நட்டதில் வந்து ஒன்றையுமே காணும். அப்போ அதில் வந்து 1-2 வந்திருக்கு, ஆனால் பிரியோசனம் இல்லை, பார்ப்போம். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் வந்து எங்களோட ஊர் போஞ்சி வந்து விதை போட்டிருந்தேன் நான். எல்லா விதையும் வந்துருச்சு பாருங்க, எல்லா விதையும் அந்த மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி மிளகாக்கண்டு ஒரு பழுதும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதனத்தில் வந்து பாருங்க, இது வந்து உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னு சொன்னால், அது 4 ஒரு மீனையும் பொழுதொரு வண்ணமாக நல்லா வளர்ந்துட்டு வருது. இப்போ வந்து இந்த மழையும் நான் விட்ட தண்ணியோட வந்து இந்த உள்ளி பூண்டு தானே, அந்த செடி வந்து இப்போ முதல் இருந்த விட நல்லா இருக்குது. பார்ப்போம், நேரம் இருக்க இந்த பழத்தை இலைகளை வந்து கொஞ்சம் ஒதுக்கி விடுவோம். அதே நேரத்தில் வந்து எங்களோட ஊர் வெங்காயம் என்னென்னு தெரியல, இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த தன்மை வந்துருச்சு வேலைக்கு. ஆனால் அந்த பூவும் பூக்க வலிக்கிட்டுருச்சு. மற்ற இதெல்லாம் வந்து பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், இதெல்லாம் பெரிய வெங்காயமெல்லாம் நல்லா வந்துட்டுருக்குது. இடக்கிட வந்து அந்த பூச்சி தன்மை இருக்குது, அது ஒருக்கா நம்ம பார்க்கணும். அதை பார்த்து சரி பண்ணி விடுவோம். இப்போ இந்த சைட்டில் உள்ள பின்னால் வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. பின்னுக்கு ஒரு 4 விதை போட்டு நான், பூசணி விதை, அது என்ன ஏதுன்னு தெரியாமல் கிடக்கு, பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த சைட்டில் உள்ள புல்லெல்லாம் எடுத்து போட்டு முன்னுக்கும் உள்ள இந்த கொஞ்சம் புல்லுகள் கொஞ்சம் கூட இருக்குது, அதுகளை கொஞ்சம் ஒதுக்கி விடுவோம். அப்போ தான் அந்த வெங்காயமெல்லாம் நல்லா விளையும். ஏன்னா அந்த புல் பூண்டெல்லாம் இருக்கும்போது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் அதையும் எடுத்து விடுவோம். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால், என்னோடய வாழை ஒரு நல்ல பெரிய இலை விட்டுருக்குது. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கணும், நேரம் கிடைக்க செய்கிறதானே. இப்போ வாங்க, முதல் வந்து நான் கொண்டு வந்த அந்த இஞ்சி என்ற மஞ்சளை வந்து நடப்போகிறேன். அதுக்கு முன்னே கொஞ்சம் இடத்தை ஒதுக்கணும், அதுக்கு அந்த இடம் கூட ஒதுக்கத்தானே வேணும். அதை ஒதுக்கி போட்டு நட்டு போட்டு அப்புறம் மிச்சத்தை காமிக்கிறனே எப்படி இருக்குது பாருங்க எங்களோட தோட்டம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த சைட்டில் வந்து இந்த வைக்கலும் புல்லும் கிடந்த இடத்துல வந்து லிமாஸ் வந்து இந்த கீழே வந்து மறைஞ்சு போயிருக்கு. இப்போ ஒதுக்கத்தான் அதுலேருந்து நிறைய வருது, எல்லாத்தையும் எடுத்து விட்டால் தான். இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற பயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதான் இந்த பக்கம் கொஞ்சம் ஒதுக்கி கொண்டுக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், கொஞ்சம் புல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதுக்குள்ள கணக்காக இருக்குது புல். அதை கொஞ்சம் பிடுங்கி விடுவோம், அந்த வெங்காயத்துக்கு நல்லது தானே. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த புல்லோடு சேர்ந்து வைக்கல் கிடந்தது. அந்த புல்லு கீழே வந்து நத்தைகள் நிறைய, ஒரு 7-8 நத்தையை இப்போ எடுத்து அங்கால வெளியில் எறிஞ்சு போட்டு, இப்போ வந்து அந்த ஒரு ப்ளூ கலர் மருந்து ஒன்று இருக்குது, அதை போட்டு விட்டால் ஒரு 15 நாளைக்கு
நத்தின் தொல்லை இருக்காது. அந்த செடிகளும் வந்து வளர்ந்த பிறகு ஓரளவு பரவாயில்லை, வெயிலும் வந்துடும். இப்போ மழை பெய்கிறதுனால அந்த நத்தின் தொல்லை கொஞ்சம் இருக்கும். அதான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். புல் சரியாக வளர்ந்துடுச்சு. அதுக்குள்ள நான் இந்த வெங்காயம் வச்சதுக்கு புல் நான் எடுத்ததே இல்லை. அப்போ இப்போ கொஞ்சம் எடுக்கைகளை வந்து மற்ற நேற்று இரவு மழை பெய்ததுனால வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது, செய்கிறதுக்கும் ஆசையாக இருக்குது, சரியாக இருக்குது. மேலே பாருங்கள் மேகமூட்டமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் மழை வர்ற அறிகுறி தான் இருக்குது. இரவே கொஞ்சம் மழை இருக்குது. இப்போ வந்து நான் வந்து கடை கண்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போவோம். இப்போ நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செய்தால் தான் எல்லாடிக்கு வந்து அப்படியே கிடந்து இழுபட்டு போயிடும். நாங்கள் அலுப்பு பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும். இருக்கிற வரைக்கும் முயற்சி செய்வோம். அதான் நான் திருப்பி சொல்கிறது. இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஆசை வரும், சின்னதாக ஒரு தோட்டம் செய்கிறதுக்கு. எங்கே இருந்தாலும் மனசு வச்சா எல்லாம் நடக்கும். ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் நீங்கள் மேரியில் ஜார்தான் ஃபேமிலியால் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா எங்களோட உறவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இடம் கிடச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து தோட்டம் செய்து பாருங்கோ. ஒரு கொஞ்சம் மரக்கறி வச்சு பாருங்கோ. அதை எடுத்து சாப்பிடக்கல வந்து அது கொஞ்சம் கிடைச்சாலும் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால் வந்து முயற்சி செய்யுங்கள், முயற்சியை கைவிடாதீங்கள். கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பூண்டுக்கு தான் உள்ளி, அது பக்கத்தில் அந்த வைக்கல் போட்டு மூடிக்கிறது. நான் அந்த இடத்த எடுத்து போட்டு வைக்கல் போட்டதுனால புல்லும் முளைக்கலை. இப்போ கொத்தி விட்ருக்கேன். கொத்தி போட்டு மேலே எரு போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் பதப்படுத்தி போட்டு இதில் தான் மஞ்சள் நட்டு விட போகிறோம். மஞ்சள் நட்டு போட்டு மேலே வைக்கலை போட்டு விட்டா மஞ்சள் இப்படி முளைச்சி வர 1 மாதம் ஆகும். இந்த மஞ்சளும் வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் பயிர், வார வருஷம் தான் எடுக்கலாம். ஆனால் குளிருக்கும் இருக்கும், ஓரளவு வளர்ந்து வந்துடும். இப்போ 5ஆம் மாதம் மண்டைக்கில் வந்து நான் 6-7 மாதத்தில் வந்து ஓரளவு வளர்ந்து வந்துடும். பார்ப்போம். இதான் முதல் தரம் நட்டு பார்ப்போம். இப்போ இந்த இடத்த வந்து வடிவா கொத்தி போட்டு சாரி போட்டு நட்டு போட்டு மேலே வந்து வைக்கலை போட்டு விட மழை பெய்திருக்கு. ஆனால் நல்ல மழை ராத்திரியெல்லாம். ஆனால் அவ்வளோத்துக்கு ஓரளவு தான் ஈரமாக இருக்குது. ஆனால் இருந்த விட பரவாயில்லை. இனி தொடர்ந்து ஒரு 2 கிழமைக்கு மழையாண்டு போட்டிருக்கு. பார்ப்போம். அவ்வளோதான். ஈரம் பட தானாக வந்துடும். இது மழையும் இருக்கிறதுனால பரவாயில்லை. பார்த்தீங்கன்னா சொன்னால் இஞ்சி ஒரு கொஞ்சம் குறைந்திருக்கு, கொஞ்சம் முளை வந்திருக்கு. கொஞ்சம் விட்டுட்டு நட்டு பார்ப்போம். நடுவோம் என்ன அப்பனே முருகா. ஒரு சான் தள்ளி ஒன்றே நட்டு பார்ப்போம். எல்லா நன்மைக்கு சின்னதாக கிடக்கு, பக்கத்தில் நட்டுவோம். வந்துச்சுன்னு சொன்னால் பார்க்கவும் வடிவாக இருக்கும். பார்ப்போம். ஓரளவு கொத்தி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நட்டு போட்டு மேலே வந்து வைக்கலை போட்டு விட்டா முளைச்சி விரைக்கிற புள்ளி இருக்காது. அதுக்காகத்தான். அவ்வளவுதான், நட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே பாருங்க, அந்த வைக்கல் இருக்குது தானே, வைக்கலை போட்டு மூட போகிறோம். இப்போ மழை பெய்தாலும் அதுக்கு வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். அப்புறம் தேவையான போது அதுக்கேற்ற மாதிரி பிறகு பார்த்து போடுறதானே. அவ்வளோதான், மூடியாச்சு. இருந்த மாதிரியே விட்டாச்சு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அவ்வளோதான். இடம் கொஞ்சம் இடம் தான், கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செய்கிறது தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பின்பக்கம், இந்த பக்கம் புல் அப்படியே மண்டி போய் கிடந்தது, எல்லாம் ஒதுக்கிட்டேன்.
அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிமாஸ் அந்த நத்தை அது நிறைய கிடந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒதுக்கி விடக்கல ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. புள்ளையெல்லாம் எடுத்து வர வைக்கல. ஆனால் இந்த முறை வந்துங்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஏண்டா கொஞ்சம் பழுத்து கொண்டு வருது. என்ன காரணம்னு தெரியலை. சரி பார்ப்போம், வர்றது வரட்டும், வர்றதை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் ஒரு முயற்சி தானே. இப்போ என்ன நான் முன்னுக்கு போயிட்டு அந்த சுத்த வர அந்த லிமாஸ் வராமல் இருக்கிறதுக்காக மறந்து கொஞ்சம் முன்னுக்கு போட போகிறோம். இந்த இதான் வந்து நத்தைக்கு போடுறது. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கல் இந்த நீல கலரில் இருக்குது இந்த கல் தான் போட்டுவிட்டால் 2 கிழமைக்கு வந்து நத்தை வந்து கிட்ட நெருங்காதான். அப்போ அதை தான் இப்போ சுத்தவரை போட்டு போகிறோம். ஏற்கனவே வந்து நான் வந்து மரத்தூள் போட்டதுனால கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் இதை போட்டு விடுவோம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள் நீல கலரில் போட்டுருக்கேன் இல்லை, இதான் வந்து அந்த நத்தை வராது. ஒரு 15 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்கடையில் வந்து செடியெல்லாம் வளர்ந்துருந்தானே. இதை பாருங்க சுத்தவரை போட்டிருக்கேன். இதுதான் அந்த ஐட்டம். நான் அதில் படத்தில் காமிச்சேன். அப்படி தெரியலன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கோ. நான் சுத்தவரை இந்த இதுக்கு பாவல் மரத்துக்கு பாவல் கண்டுக்கும் பாவல் மரம் இல்லை செடி பாவல் செடிக்கு எல்லாத்துக்கும் போட்டு விட்ருக்கேன் சுத்தவரை. பார்ப்போம் வாங்குவோம். அங்கால அண்ணர் அவங்கள ஒரு தோட்டம் வச்சுருக்காரு பக்கத்து வீட்டில், பக்கத்தில் உள்ள அண்ணர் உள்ள அவற்றை தோட்டத்தையும் போய் பார்ப்போம் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லி. மொத்தமாக பார்த்தா இதுதான் என்னோடய குட்டி தோட்டம். ஓரளவு புல்லெல்லாம் ஒதுக்கி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பின்னால் வாழை மரம் நிற்கிது. இங்கே கன்றுலாம் நல்லா வந்துருக்கு. பார்ப்போம், இனி போக தான் தெரியும் என்ன நிலவரம்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு பக்கத்தில் உள்ள தோட்டம். அங்கே வந்து பாருங்கள் ஸ்ட்ராபெரி, பின்னால் வெங்காயம், உள்ளி, மற்றது மொச்சக்கொட்டைன்னு சொல்லி அது, மற்றது உருளைக்கிழங்கு எல்லாம் அந்த மாதிரி நட்டிருக்கார்கள். பாருங்கள் தொடர்ந்து எல்லோரும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நேற்று ராத்திரி செய்த மழையால் கொஞ்சம் பரவாயில்லை. தொடர்ந்து பார்ப்போம் வாங்குவோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் அண்ணட்ட தோட்டம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அது மாதிரி சின்ன தோட்டம் தான், 25 மெக்கரை. அதுலேயும் வந்து பாவக்கண்டு ஒரு 4 கண்டு நட்டிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினோம். இது வந்து ஸ்ட்ராபெரி நட்டிருக்கு. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவும் உள்ளி, அங்கேயும் உள்ளி இருக்குது. உள்ளி அதோட வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னதாக கிடக்கிறதெல்லாம் மிளகாக்கண்டு, பின்னுக்கு பெரிய வெங்காயம் பாருங்கள் மிளகாக்கண்டு அது நல்லா வந்திருக்கு. பாவல் வந்து இனி வந்து கொடி ஓடிடும் என்ன சொன்னால் அதை வந்து கவனமாக பார்க்கணும். என்ன சொன்னால் இப்போ நத்தை இருக்கிறதுனால தான் அதை கவனமாக பார்க்கணும். இதுக்கு மறந்து போட்டிருக்கேன்னு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வந்து கவனமாக பார்த்தா தான் நாங்கள் தொடர்ந்து அதுக்கான பலனை எடுக்கலாம். சரியா, வாங்க தொடர்ந்து பார்ப்போம். அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட தோட்டம். ஒரு நாளைக்கு வந்து பார்க்கணும். கொஞ்சம் பிறகு வந்து பூத்து காய்க்க வலிக்கிட்டால் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைச்சா வர்றது, இல்லாட்டி ஒரு நாள். இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பதிவு ஏன்டா அப்படியே விட இல்லாது வந்து அப்பப்போ பார்க்கணும் எப்படி வளருது என்ன செய்யுதுன்னு சொல்லி. அதெல்லாம் இன்றைக்கு வந்தது ஒரு சின்ன பதிவு. சந்தோஷம் உங்களோட பகிர்ந்து கொள்வதில். ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் முயற்சி செய்யுங்கள். நான் இதை காமிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்க்குற வந்து கொஞ்சம் நீங்களும் சின்னதாக குட்டி தோட்டம் செய்து அதில் உள்ள பலன் அடையணுன்றதுக்காகத்தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திப்போம். பாய்.